அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வேலைக்கிழமை ஸ்பெஷல் மணி 6:40 ஆகுது. இனிமேல் தான் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஏன்னா பசங்க 4-5 நாளாக பிரியாணி கேட்டாங்க. வேறு வழி இல்லை, இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். நெய்யும் எண்ணெயும் ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க. இதை எல்லாருமே ஒன்று நெய்யில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே செய்வாங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. நெய் மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணிங்கன்னா தெவிட்டும், அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் எண்ணெயும் சேர்த்து ஈக்குவலாக ஊற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி 3யும் நல்லா வதக்கிட்டு இருந்தேன். பல்லாரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி, எண்ணெய் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு அரிசியை ஊற வச்சுக்கோங்க கழுவி. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்து கிண்டிட்டு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ரெடி ஆகும்போது அரைச்சிட்டு இருந்தேன். அதனால் பிரியாணி மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு, ஏன்னா கீழே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கணும். அதனால் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே அடி பிடிச்சிடும். அதனால் அது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வேக வச்சு, அது கூட சிக்கன் வேகும் போதே முட்டையும் போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஏன்னா ரெண்டுமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நான் அந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கும்போதே வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டேன், ஆனியன் பச்சடி. அதேமாதிரி முட்டையை எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் சிக்கனும் வெந்துருச்சு. இனிமேல் அரிசி போட வேண்டியது தான். அரிசி போட்டதுக்கப்புறம் தம் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அரிசிக்கு தேவையான அளவு நான் 5 உலக்கு அரிசி போட்டேன். என்னுடைய டம்ளர் கணக்கு தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் டம்ளர் கணக்கு தான், ஏன்னா தண்ணி அளவு ஊற்றணுங்கிறதுக்காக. அதனால் நான் 5 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படியும் கரெக்டாக இருக்கும். எப்படியும் நான் தம் வைக்கும்போது ஹையில் ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டா 20 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். பிடிக்காது, அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா? இந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான நன்னாரி சர்பத்தும் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான் இன்றைய ஸ்பெஷல். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.